கடந்த வீடியோவில் நாம் சங்க காலத்தை பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நாம் சங்க இலக்கியத்தின் 2 மகத்தான தொகுப்புகளான எட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் என்பது ஒரு கடல் போன்றது. ஆயிரக்கணக்கான கவிதைகள், நூற்றுக்கணக்கான புலவர்களால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஓர் அரும்பெரும் பண்பாட்டு செல்வம். எட்டுத்தொகை என்பது சங்க இலக்கியத்தின் 8 தொகுப்பு நூல்களின் தொகுதி. சுமார் 2381 கவிதைகளை உள்ளடக்கிய இது தமிழ் கவிதை உலகின் மிகப்பெரிய பொக்கிஷம்பா. எட்டுத்தொகையின் 8 நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. எட்டுத்தொகை கவிதைகள் 2 பெரும் பிரிவுகளாக அமைந்துள்ளன. அகம், காதல் மற்றும் உள்ளக உணர்வுகள். புறம், வீரம், போர் மற்றும் அரசியல். புறநானூறு 400 வீரப்பாடல்களின் தொகுதி. சேர, சோழ், பாண்டிய மன்னர்களின் வீர தீரங்களை பாடிய புலவர்களின் கவிதைகள் தமிழர்களின் போர் வரலாற்றை கோடிட்டு காட்டுகின்றன. பத்துப்பாட்டு என்பது சங்க இலக்கியத்தின் 10 நீண்ட பாடல்களின் தொகுதி. ஒவ்வொரு பாடலும் ஒரு முழுமையான காவியமாக விளங்குகிறது. பத்துப்பாட்டின் 10 பாடல்கள் திருமுருகாற்றுப்படை முதல் மலைப்படுகடாம் வரை. பத்துப்பாட்டின் முதல் நூல் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. முருகன் வழிபாட்டையும் அவரது 6 திருத்தலங்களையும் பாடுகிறது. மதுரை காஞ்சி மதுரை மாநகரின் மகிமையை பாடும் ஒரு மாபெரும் காவியம். மாங்குடி மருதனார் என்ற புலவர் எழுதிய இந்த நூல் 782 வரிகளை கொண்டது. எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் வெறும் கவிதைகள் மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் தமிழர்களின் வாழ்வை, அன்பை, வீரத்தை பதிவு செய்த சரித்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் செய்யுங்கள், கமெண்ட் போட்டு ஷேர் செய்யுங்கள். நன்றி.